ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா, முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா, ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும்? உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல, அரசியல் செய்வதில்ல, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார், இவர் சென்றார், இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்ல, இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? நீங்க அரசியல்வாதியா? சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு. சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள். அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளரிடத்தில் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசுகின்ற பொழுது, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அதுக்கு கீழ் இருக்கின்ற அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும்? நடக்குமா? இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு, நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம். திரு ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை, திருந்ததாக இல்லை. இவ்வளவு உயிர்